காலையில கூட டீ கடையில பார்த்தேன். நல்ல மனுஷன். டீ கடையில மிச்சம் டீ எல்லாம் ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிப்பாரு. இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. தம்பி மாலை எவ்வளவுன்னு வாங்கிக்கணும் வந்தா? ஏங்கா கேக்குறா? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அதுவாக்கா, இவருக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு தெரிஞ்ச உடனே நான் ஸ்ட்ரைட்டா சுடுகாட்டான போயிட்டேன். அங்க நேத்து ஒரு டெத்து பழுகுது, அங்க இருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான காசு குத்து வாங்கலையா? அங்க போற மாலை தானே, இத ஏன் காசு குத்து வாங்கணும்னு வந்துட்டேன். இது என்ன? அரே நீ அந்த காசு அந்த தலைக்கு வைப்பா, அவர் ஆஸ்மா சாந்தி அடைத்தான். அவர் எப்பவுமே என்கிட்ட 5 ரூபாய் கொடு 5 ரூபாய் கொடுன்னு கேட்பாரு. இப்ப இந்த 5 ரூபாய் கேக்குறது கூட ஆள் இல்லையே. கவலைப்படாதப்பா. ஏன் நீ கேக்குறேன்றியா? அது இல்லப்பா, அங்க தலையாண்டு வை. அதுவும் கரெக்டு தான். ஐயோயோ, அவர் தலைமோட்டுல 10 ரூபாய் இருக்குது. இந்த 10 ரூபாய் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான. இந்த 10 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். அந்த 10 ரூபாய் எடுத்துக்கலாம். ஏன்பா நீ வச்சது 5 ரூபாய், அந்த 10 ரூபாய் நீ ஏத்துக்கிறியா? இவரு உங்களுக்கு எப்பனா தான் தெரியும், ஆனா எனக்கு தினம் தெரியும். இவரு டீ கடையில டீ குடிக்க வருவாரு. இவருக்கு நான் பிடிக்கும் ஏது பிடிக்கணும் எனக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் கம்னு இருங்க. சம்மந்தி நல்லா இருந்தாரு, எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல. சம்மந்தி சம்மந்தி. ஆமாங்க, சாமந்தி தான். அது இல்லப்பா, அவங்க சம்மந்தி நானு. எப்படிப்பா இந்த மாதிரி ஆச்சு? எச்டி குடிக்கும் போது பல்லி வந்துட்டுக்குது, அதுக்கு ஹெல்ப்பா குடிச்சுக்கிறாரு. பல்லி உள்ள போய் வேலையை காமிச்சிட்டு இருக்குது. ஐயோ மாப்பிள்ள, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேனே தெரியல மாப்பிள்ள.